Hi buddies, hope you're doing fine. இந்த வீடியோவில் Sir Thomas White எழுதின Remembrance or They Flee From Me அப்படின்ற ஒரு poem பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆத்தர் இன்ட்ரடக்ஷன் பார்த்துடலாம். இஃப் யூ ஆர் ரெடி, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். Sir Thomas White, ஸோ இவருடைய டைம் பீரியட் பற்றி பார்த்தோன்னா 1503 to 1542. ஸோ அக்டோபர் 11, 1542 வரைக்கும் இவர் வாழ்ந்திருக்கிறாரு. இவர் ஒரு 16th century poet அப்படின்ட்டே சொல்லலாம். அண்ட் இவரை பற்றி சொல்லணும்னா இவர் ஒரு இங்கிலீஷ் பொலிட்டீஷியன் அண்ட் ஆல்சோ லிரிக் poet. இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் சானட்டை இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த ஒரு கிரெடிட் Sir தாமஸ் வைட் தான். ஸோ இவர் தான் ஃபர்ஸ்ட்டாக சானட்டை இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாரு. இவருடைய லைஃப் டைமில், ஸோ இவருடைய டைம் பீரியடில் இவர் உயிரோடு இருக்கும்போது இவருடைய ஒர்க்ஸ் எதுவுமே பப்ளிஷ் பண்ணப்படலை. ஸோ ஆஃப்டர் ஹிஸ் டெத் தான் இவருடைய ஒர்க்ஸ் எல்லாமே பப்ளிஷ் ஆகிருக்கு. 1557 டோட்டல்ஸ் மிசலினி அப்படின்ற அந்த ஒரு ஃபர்ஸ்ட் புக்கில் தான் இவருடைய பொயட்ரி எல்லாமே ஃபீச்சர் ஆகிருக்கு. ஹென்ரி த 8th ரெயின் பண்ணிகிட்ருக்கிற அந்த ஒரு டைமில் இட்டாலியன் ஃப்ரான்ஸில் சர் தாமஸ் வைட் ஒரு அம்பாசடராக இருந்திருக்கிறாரு. ஸோ இப்போ பார்த்த விஷயங்கள் எல்லாமே ஆத்தரை பற்றி உள்ள விஷயங்கள். நெக்ஸ்ட் நம்ம இந்த போயத்துடைய நட்ஷல் சம்மரி பார்த்துடலாம். ரிமெம்பரன்ஸ் ஆர் தே ஃப்ளீ ஃப்ரம் மீ. ஸோ இதுதான் இந்த போயத்துடைய டைட்டில். சர் தாமஸ் வைட் தான் எழுதியிருக்காரு. ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு போயம் அப்படின்ட்டே சொல்லலாம். சர் தாமஸ் வைட்டோடைய பயோகிராஃபிக்கல் ஸ்கெச்சஸ் ஒரு சில விஷயங்கள் இங்கே ஆட் ஆகியிருக்கு. ஸோ டோட்டலாக பார்த்தோன்னா இந்த ஒரு போயத்தில் 3 stanzas அண்ட் ஆல்சோ 20 lines உள்ள ஒரு போயம் அப்படின்ட்டே சொல்லலாம். ஈச் ஸ்டான்ஸா கண்டெய்ன்ஸ் 7 lines. ஃபர்ஸ்ட் பர்சன் பெர்ஸ்பெக்டிவில் தான் எழுதியிருக்காங்க. ஸோ சர் தாமஸ் வைட்டுக்கு அஃபர் இருந்திருக்கு. ஸோ அந்த லேடியில் யார் அப்படின்னா ஆனி போலின் அப்படின்றவங்க. அந்த ஆனி போலின்றவங்க யார் அப்படின்னா ஹென்ரி த 8th ஒன் ஆஃப் த ஒய்ஃப் அப்படின்ட்டே சொல்லலாம். ஸோ அவங்க கூட தான் சர் தாமஸ் வைட் அஃபர் வச்சுருக்காரு. அண்ட் இந்த ஒரு போயம் ப்ரெசன்ட் டு பாஸ்ட் அப்படின்ற மாதிரி போர்ட்ரை பண்ணுற மாதிரி இருக்குது. ப்ரெசண்ட்டில் என்ன கண்டிஷன் இருக்குது அப்படின்னா இவருடைய லேடி லவ் இவரை அவாய்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம். ஸோ பாஸ்டில் ஆனி பாலின் கூட எந்த மாதிரி அஃபர் இருந்திருக்கு. ஸோ இவருடைய லேடி லவ் கூட எந்த அளவுக்கு இவர் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காரு. ஸோ அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இங்கே கொண்டு வந்திருக்காரு. ஸோ இந்த போயத்தில் பார்த்தோம் அப்படின்னா மெமரிஸ் அண்ட் ஆல்சோ அவருடைய லேடி லவ் கூட இருந்த ஒவ்வொரு மொமெண்ட்ஸ் பற்றியுமே இங்கே ஷேர் பண்ணுறாரு. ஸோ இந்த ஒரு போயம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் இவர் லேமன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இவருடைய ரிலேஷன்ஷிப்பை இவருடைய லேடி லவ் கூட என் பண்ணதுனால ஸோ இவருக்கு கன்ஃபியூஷன், ரெக்ரெட் அண்ட் ஆல்சோ பிட்டர்னஸ், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ அப்படின்ற மாதிரி இந்த ஒரு போயத்தில் இவர் கேப்சர் பண்ணியிருப்பாங்க. இந்த போயத்தில் ஆத்தர் ஹேண்டில் பண்ண தீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ், தே ஃப்ளீ ஃப்ரம் மீ ஆர் ரிமெம்பரன்ஸ். ஸோ இது ஒரு ஷார்ட் லிரிக் போயம் அப்படின்ட்டே சொல்லலாம். சர் தாமஸ் வைட் தான் எழுதியிருக்காங்க. அண்ட் ஒரு சில கிரிட்டிக்ஸ் என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஒரு போயத்தில் சர் தாமஸ் வைட்டோடைய ஆட்டோபயோகிராஃபிக்கல் எலமெண்ட்ஸ் எல்லாமே ரெஃபர் ஆகிருக்கு. ஸோ இவர் ஹென்ரி த 8th ஒன் ஆஃப் த ஒய்ஃப் ஆனி போலின் கூட அஃபர் வச்சுருக்காங்க. ஸோ அதை பற்றி உள்ள விஷயங்களை தான் இங்கே இவர் ரெஃபர் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் ஜெஃப்ரி சாசருடைய ரைம் ராயல் பேட்டர்ன், ஸோ அந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணி தான் இந்த ஒரு போயத்தை ஆத்தர் எழுதியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு போயத்துடைய சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இதில் பாஸ்ட் அண்ட் ப்ரெசண்ட்டோடைய கான்ட்ராஸ்ட் இருக்கும். ஸோ இவருடைய ரிலேஷன்ஷிப் பாஸ்ட்டில் எப்படி இருந்த மாதிரி இருந்துச்சு அண்ட் ப்ரெசண்ட்டில் எப்படி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி இவருடைய லேடி லவ் பற்றி எழுதின ஒரு லிரிக்கல் வாய்ஸ் அப்படின்ட்டே சொல்லலாம். ஸோ இந்த லிரிக்கல் வாய்ஸ் மூலமாக இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஸோ என்னுடைய பாஸ்டில் நடந்த விஷயங்கள் எல்லாமே ஹாப்பி மெமரிஸாக தான் இருந்துச்சு. ஸோ அது ட்ரீம்லாம் கிடையாது. நான் அப்போ நல்லா முழிச்சு தான் இருந்தேன். ஸோ அது பொய்யான விஷயம் கிடையாது, என் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அகைன் இவர் எதை எம்ஃபசைஸ் பண்ணுறாரு அப்படின்னா இவருடைய ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சேஞ்சஸ் வந்துட்டு ஸோ பாஸ்ட்லேயும் அண்ட் ப்ரெசண்ட்லேயுமே ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு
இன்சிடெண்ட் வந்து நடந்துட்டு பாஸ்ட்டில் என்னுடைய ரிலேஷன்ஷிப் வந்து என்னுடைய லேடி லவ் கூட ரொம்பவே ஃபைனாக இருந்துச்சு. ஆனால் ப்ரெசண்ட்டில் என்னுடைய லேடி லவ் வந்து என்னை இக்னோர் பண்ணுறாங்க. ஸோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி என்னுடைய லேடி லவ் வந்து என்னை விட்டுட்டு போனதுக்கு ரீசனே வந்து நான் தான். ரீசன் வந்து என்ன அப்படின்னா நான் வந்து ரொம்பவே கைண்டாக வந்து இருந்துட்டேன். ஸோ நான் வந்து ரொம்ப கைண்டாக அண்ட் ஜென்டலாக வந்து இருந்ததுக்கு காரணம்தான் வந்து என்னுடைய பிலவட் வந்து என்னை விட்டு பிரிஞ்சு போனதுக்கான ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னையே வந்து ப்ளேம் பண்ணுறாரு. ஸோ இதுதான் வந்து இந்த போயத்துடைய நட்ஷல் சம்மரி. இப்போ நம்ம டைரெக்டாக இந்த போயத்துடைய லைன் பை லைன் சம்மரி பார்த்துடலாம். ஸோ டோட்டலாக 3 ஸ்டான்சாஸ் வந்து இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஸ்டான்ஸாலேயுமே வந்து 7 லைன்ஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக 21 லைன்ஸ் வந்து இருக்குது. அண்ட் அந்த 3 ஸ்டான்ஸாவுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ரைம் ஸ்கீம் வந்து ஆத்தர் வந்து சேமாக தான் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கிறாரு. ஏபி ஏபி பி சிசி அப்படின்ற மாதிரி தான் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கிறாரு. இந்த போயத்துடைய ஃபர்ஸ்ட் லைனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா தே ஃப்ளீ ஃப்ரம் மீ அப்படின்ற மாதிரி வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த தே ஃப்ளீ ஃப்ரம் மீ அப்படின்றது தான் வந்து இந்த போயத்துடைய டைட்டிலாக வந்து வச்சுருக்காரு. அதர்வைஸ் ரிமெம்பரன்ஸ் அப்படின்ட்டும் வந்து சொல்லலாம். ஸோ see the first line. They flee from me that sometime did me seek with naked foot stalking in my chamber. ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு விஷயத்தை வந்து எம்ஃபசைஸ் பண்ணி சொல்லிட்டாரு. ஸோ என்ன அப்படின்னா ஸோ அவங்க வந்து என்னை விட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் இங்கே தே அப்படின்றது வந்து யாரை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா இவருடைய லேடி லவ்வை தான் வந்து இவருடைய எக்ஸ் லவரை பற்றி தான் வந்து இவர் வந்து சொல்கிறாங்க. அண்ட் இங்கே வந்து ப்ளூரல் ஃபார்மில் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. அண்ட் முந்தி வந்து பாஸ்டில் வந்து எந்த மாதிரி வந்து இருந்துச்சு அப்படின்னா சம்டைம்ஸ் என்னை பார்க்க வர்றதுக்கு அண்ட் என்னுடைய ரூமுக்கு வந்து வருவாங்க. ஸோ அப்போது அவங்க வந்து நேக்கட் ஃபுட்லேயே வந்து வந்துடுவாங்க. ஸோ பேர் ஃபுட்டில் தட் மீன்ஸ் வெறுங்கால்லையே வந்து நடந்து வந்துடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு லவ் வந்து இருந்துச்சு அப்படின்றாங்க. தென் ஐ ஹவ் சீன் தெம் ஜென்டில் டேம் அண்ட் மீக் தட் நவ் ஆர் வைல்ட் அண்ட் டு நாட் ரிமெம்பர். பாஸ்டில் அவருடைய லேடி லவ்வுடைய கேரக்டர் வந்து எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்து ரொம்பவே ஜென்டிலான அண்ட் டேமான அண்ட் ஆல்சோ மீக்கான ஒரு பர்சன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. பட் இப்போ இவருடைய லேடியில் வந்து எந்த மாதிரி மாறிட்டாங்கன்னா ரொம்பவே வைல்டாக வந்து மாறிட்டாங்க. அண்ட் அவங்களுக்கு வந்து நான் வந்து ஞாபகம் இல்லாமல் வந்து ஆயிட்டேன் அப்படின்றாங்க. தட் சம்டைம் தே புட் தெம்செல்ஸ் இன் டேஞ்சர் to take bread at my hand and now they range busily seeking with a continual change. ஒரு காலத்தில் அவங்களுக்கு வந்து கஷ்டம் வந்துச்சு அப்படின்னா ஸோ அப்போது அவங்க என் கையால் ப்ரெட்லாம் வந்து வாங்கிட்டு போனவங்க. பட் இப்போ வந்து எப்படி ஆகிட்டு அப்படின்னா புதுசாக ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து அவங்க வந்து தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என்னை விட்டு போய் அவங்க வந்து கண்டினியூஸாக வந்து புதுசான விஷயத்தை தான் வந்து தேடுறதுல வந்து அவங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால் ஆத்தர் வந்து லேமன் பண்ணுறாரு. தென் மூவ் ஆன் டு செகண்ட் ஸ்டான்ஸா. தேங்க் பி ஃபார்ச்சுனேட் ஹேத் பீன் அதர்வைஸ் 20 times பெட்டர் பட் ஒன்ஸ் இன் ஸ்பெஷல். ஸோ இப்போ இவர் வந்து நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. இதுவுமே வந்து எனக்கு வந்து ஒரு ஃபார்ச்சுனாக தான் வந்து இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நான் வந்து தேங்க் பண்ணுறேன். ரீசன் வந்து என்ன அப்படின்னா முந்தி இருந்ததுக்கு வந்து இப்போ 20 times பெட்டராக வந்து ஆயிட்டு அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. ஆனால் பாஸ்டில் ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்டில் நடந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாரு. இன் தின் அரே ஆஃப்டர் அ ப்ளசன்ட் கைஸ் வென் ஹெர் லூஸ் கவுன் ஃப்ரம் ஹர் ஷோல்டர்ஸ் டிட் ஃபால். ஒரு நாள் ஒரு தின் ட்ரெஸ்ஸை வேர் பண்ணிவிட்டு என் முன்னாடி வந்து நின்னாங்க. ஸோ அப்போ அவங்க போட்டிருந்த அந்த ஒரு லூஸ் கவுன் வந்து அவங்களுடைய ஷோல்டர்ஸ்லேருந்து விழுந்துட்டு அப்படின்றாங்க. அண்ட் ஷீ மீ காட் இன் ஹர் ஆர்ம்ஸ் லாங் அண்ட் ஸ்மால் there with all sweetly did me kiss and softly said dear heart how like you this. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய லாங் அண்ட் ஸ்மால் ஆர்ம்ஸால் வந்து என்னை ஹோல்ட் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் என்னை வந்து அப்படியே ஸ்வீட்டாக வந்து கிஸ் பண்ணாங்க. அது போக என் பக்கத்தில் வந்து சாஃப்டாக வந்து அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா டியர் ஹார்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு இது வந்து பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து என்கிட்ட வந்து கேட்டாங்க அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. ஸோ ஆத்தர் வந்து இந்த ஸ்டான்ஸால் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஸோ பாஸ்டில்
அவங்களுடைய லேடி லவ் கூட இருந்த அந்த ஸ்வீட் மெமரிஸ் ஒவ்வொன்றையுமே வந்து சொல்கிறாங்க. ஸோ அவங்க கூட வந்து எந்த அளவுக்கு வந்து இவர் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வந்து வச்சுக்கிட்டாரு அப்படின்றத வந்து இந்த ஸ்டான்ஸா மூலமாக வந்து போர்ட்ரை பண்ணுறாரு. தென் மூவ் ஆன் டு லாஸ்ட் ஸ்டான்ஸா. It was no dream, I lay broad waking, but all is turned through my gentleness. இப்போ சொன்ன விஷயங்கள் எதுவுமே வந்து ட்ரீம் கிடையாது. நான் வந்து அப்போது ப்ராடாக முழிச்சு தான் வந்து இருந்தேன், ப்ராட் வேக்கிங்காக தான் வந்து இருந்தேன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. ஆனால் ப்ரெசண்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து மாறிப்போச்சு. எல்லாத்துக்கும் ரீசன் வந்து என்ன அப்படின்னா என்னுடைய ஜென்டில்னஸ் தான் வந்து ரீசன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. Into a strange fashion of forsaking, and I have lead to go of her goodness. இப்போ ப்ரெசண்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு விஷயம் வந்து வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்க வந்து என்ன ஃபர்சேக் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஷீ டோட்டலி இக்னோர்ஸ் மீ அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அவங்களுடைய குட்னஸ்லேருந்து நான் வந்து தள்ளி வந்துட்டேன். And she also to use newfangledness, but since that I so kindly am served, I would fain know what she had deserved. இப்போ அவளுடைய லேடி லவ், தட் மீன்ஸ் அவருடைய எக்ஸ் லவர் வந்து நிலையில்லாத ஒரு புதுசான ஒரு விஷயத்து மேலே வந்து அவங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் இப்போ நான் வந்து என்னுடைய வேலையை வந்து பார்த்துட்ருக்கேன். ஸோ அதில் வந்து அவங்க வந்து எதுவுமே வந்து டிஸ்டர்ப் பண்ணலை. அண்ட் இது வரைக்குமே வந்து அவங்க வந்து என்னை எந்த விதத்துலேயுமே வந்து வெளிப்படையாக வந்து ராங்கான ஒரு மேனரில் என்கிட்ட பிஹேவ் பண்ணது கிடையாது. ஸோ என்னுடைய லேடி லவ் பற்றி புரிஞ்சுக்கிறதே வந்து ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த ஒரு போயத்தை வந்து ஆத்தரை எண்ட் பண்ணுறாரு. ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு ஹோப் எனக்கு இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ till the end. If you are having any suggestion, let me know in the comment section. We'll see you in next video. Tata, bye bye.